சிவாய நம. வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். மகான் திருஞான சம்பந்தருடைய முக்தி திருநாள். அதை முன்னிட்டு ஸ்ரீ கரூர் சித்தர் பீடம் மற்றும் ஸ்ரீ கரூரார் ஓம்கார பீடம் சார்பாக குரு பூஜையும் அன்னதானமும் நடத்தப்படுகிறது. திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலை மீட்கும், திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே. குருவின் அடிபணிந்து கூடுவது அல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். ஓம் அகத்தியமாரிசி நம என்றென்று ஓது. அஷ்ட சித்துதனைவார் குளிகைவார், அகத்தியரே காசாய வேடமேவார். அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை தண்டனிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் எக்கியத்தில் பிறந்த யோகி, 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டிநாதர், மூப்பான கொங்குணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்காதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூரார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க திருவடிகள் போற்றி. ஓம் காகபுஜண்ட திருவடிகள் போற்றி. ஓம் பஞ்சமணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் காளாங்கநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் போகர் திருவடிகள் போற்றி. ஓம் பொங்கனவர் திருவடிகள் போற்றி. ஓம் சட்டமணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் எண்ணிலா கோடி சித்தர் கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மடமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன்தாள், வாழ்கவே வாழ்க மடமிலான் பாதமே.
ஓம் கரூரார் தேவாய நமக. ஓம் கரூரார் தேவாய நமக. ஓம் கரூரார் தேவாய நமக. ஓம் திருஞான சம்பந்தர் தேவாய நமக. 63 நாயன்மார்களில் ஞான சம்பந்தரும் ஒருவர். நால்வகை மார்க்கத்தில் சர்ப்புத்திர மார்க்கத்தை குறிப்பவர். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஞான பிள்ளை. இவருடைய வேறு பெயர்கள் சம்பந்தர், ஆளுடைய பிள்ளை, காளி வள்ளல், பாலராயவர், பரசமய கோளரி என்பன. இவருடைய பாடல்கள் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டு அவைகள் திருக்கடைக்காப்பு என்று அழைக்கப்படுகிறது. சம்பந்தரை பற்றிய தகவல்கள் முக்கியமாக சேக்கிழார் பெருமானின் பெரிய புராணத்தில் 1256 பாடல்களாலும், சுந்தரரின் திருத்தொண்டதகை, நம்பியாண்டார் நம்பியின் திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகியவற்றின் வழியாகவும் அறியப்படுகிறது. 7ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டில் தற்போது சீர்காழி என்று அழைக்கப்படும் தோணிபுரத்தில் சைவ சமயமும் பக்தி நிலையும் தழைப்பதற்கு அவதரித்தவர். இவருடைய பிறப்புக்கான தந்தை சிவபாத விரதையர், தாயார் பகவதி அம்மையார் ஆவார். திருஞான சம்பந்தரின் மனைவி பெயர் சொக்கியார் என்று ஆச்சாள்புரத்து கல்வெட்டுப்படி தெரிகிறது. அன்று நல்லூர் பெருமணம் என்று அழைக்கப்பட்டது. சம்பந்தருக்கு 3 வயது இருக்கும் பொழுது ஒரு நாள் தன் தந்தையுடன் தோணிபுரம் சிவாலயத்திற்கு சென்றார். அவரை குளத்தின் படிகளில் அமர வைத்துவிட்டு தந்தையார் குளத்தில் மூழ்கி மந்திரத்தை செபித்து நீராடினார். தந்தை மூழ்கி வெளியே வராதை கண்டு சம்பந்தர் அழத் தொடங்கினார். அந்த அழுகை குரல் கேட்டு விட்ட குறை தொட்ட குறையாக முன்ஜென்மத்தில் கொடுக்க தவறிய அமிழ்தத்தை அம்மை அப்பனாக காட்சி கொடுத்து ஞானப்பாலாக அம்மையானவள் சம்பந்தருக்கு ஊட்டினாள். அப்போது நீராடிட்டு வந்த தந்தையானவர் சம்பந்தரின் உதடுகளில் பால் இருப்பதைக் கண்டு இது யார் கொடுத்த பால் என்று பதப்பதைத்தார். அதற்கு சம்பந்தார் இந்த ஞானப்பாலை கொடுத்ததனால் பாடலாக பதிலளித்தார். முதல் பாடலாக அவர் பாடியது தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. அதாவது இவர் தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கு ஒரு மிகுந்த அர்த்தம் இருக்குது. அந்த தோடு இறைவனுடைய பக்தர்கள் இருவர் எப்பொழுதும் நாங்கள் பாடுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று கேட்டதற்கிணங்க அவர்களை தோடாக போட்டு கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதனால் அதை உணர்த்தும் விதமாக இங்கே ஞானசம்பந்தர் தோடுடைய செவியன் அப்படின்னு இறைவனை பாடுறார். அன்றிலிருந்து இறைவனை பாடி ஒவ்வொரு சிவஸ்தலமாக தன் தந்தையுடன் சென்றார். தன் தந்தை தன்னை தூக்கி ஒவ்வொரு சிவஸ்தலமாக செல்ல செல்ல ஒவ்வொரு இடத்திலும் இறைவனை பற்றி பதிகங்கள் பாடிக்கொண்டே வந்தார். இவருக்கான தொண்டர்களும் கூடவே வருகிறார்கள். இவர் பாட ஒவ்வொரு இடத்திலும் இந்த குழந்தையை பார்த்து எல்லாரும் அதிசயமாக ஆச்சரியமாக இந்த பக்தி நிலைக்கு அவர்களும் வருகிறார்கள். அந்த சிறு வயதில் தன்னுடைய கையில் தாளம் போட்டு அவர் பாடிக்கொண்டே வருகிறார். அப்படி அதை பார்த்து இறைவன் பொற்றாளம் கொடுக்கிறார். வெறும் கையில் போட்டு உன்னுடைய கைகள் செவந்து போகின்றன, இந்த பொற்றாளத்தில் நீ தாளம் போட்டு பாடணும். ஆனால் இயல்பாக பொன்னால் செய்யப்பட்ட அந்த தாளத்தில் ஓசை வராது. ஆனால் அங்கே அம்பாளை நினைத்து பாடும்படி கொடுத்து
அந்த ஒளி அங்கே கொடுக்கப்படுகிறது, சத்தத்தை கொடுக்கப்படுகிறது பொற்றாளத்தில். இதற்கப்புறம் அவர் ஒவ்வொரு இடமும் வருகிறார். திருப்பூந்துருத்தி வரும்பொழுது அங்கே அப்பர் பெருமானை பார்க்கிறார். எப்படினால் அவரும் பல்லக்கை தூக்கி கொண்டு வருகிறார். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தந்தையினுடைய தோளில் சுமந்து வந்தவர் இறைவன் அருளால் பல்லக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பல்லக்கில் வருகிறார். அப்போ அந்த பல்லக்கில் வரும்பொழுது திருப்பூந்துருத்தி என்ற இடத்தில் அப்பர் பெருமான் அந்த பல்லக்கை சுமந்து வருகிறார். அங்கே ஞானசம்பந்தர் அப்பர் இங்கே இருக்கிறாராமே, அவரை பார்க்க வேண்டும் என்று கூறும் பொழுது அடியேன் இங்கேயே இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். பதைத்து இறங்கி அவரை வணங்குகிறார். இங்கே அப்பர் என்ற பெயர் ஞானசம்பந்தரால் அழைக்கப்படுகிறது. அப்பா போன்று அவருடைய அந்த வயதுக்கான விஷயமும் ப்ளஸ் தோற்றமும் அந்த அன்பும் ஞானசம்பந்தரால் திருநாவுக்கரசு பெருமானை அப்பர் பெருமானை என்று அழைக்கிறார். அதற்கப்புறம் இருவரும் சேர்ந்து ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது தான் திருமறைக்காடு என்று இன்று அழைக்கப்படும் வேதாரண்யம் என்ற ஆலயத்துக்கு செல்கிறார்கள். அங்கே முன்னங்கதவு பூட்டி பின்னங்கதவு வழியாக தான் எல்லாரும் போகிறார்கள். ஏற்கனவே ஏதோ ஒரு இதுக்காக அடைக்கப்பட்டது, திறக்கவே இல்லை, திறக்க முடியவும் இல்லை அப்படின்னு எல்லாரும் ஊர் மக்கள் சொல்கிறார்கள். அப்போ ஞானசம்பந்தர் சொல்கிறார், அப்பா நீங்கள் பாடுங்க, பாடி கதவை திறவுங்க அப்படின்ட்டு. அதுமாரி அப்பர் பெருமான் பாடுறார் பதிகங்கள். அந்த பதிகங்கள் பாடும்போதே 10 பாடங்கள் பாடும்போதே அந்த திருக்கதவம் திறக்கிறது. திறந்த கதவை திருப்பி பாடுவதற்காக ஞானசம்பந்தர் பெருமானை அப்பர் பெருமான் கேட்டுக்கொள்கிறார். அப்படி பாடப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதரம் பொழில் சூழ் மறை காட்டுரை மைந்தா, இது நன்கிறை வைத்தருள் செய்க எனக்குள் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாமே அப்படின்னு பதிகங்கள் ஒரு 10 பாடல் பாடும்போது இந்த திருக்கதவும் அணங்கிறது. அந்த இடத்துல அப்பர் பெருமானுக்கு தான் பாடியதை விட சம்பந்தனுடைய பாடலுக்கு இறைவன் உடனே செவிசாய்க்கிறான் அப்படிங்கிற போது அவருக்கு ஒரு மூர்ச்சையாகிறது. அதுக்கப்புறம் அங்கேருந்து இருவரும் தனித்தனியே பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அப்போ மதுரைக்கு போக வேண்டும் அப்படி செல்லும் பொழுது அப்பர் பெருமான் சொல்கிறாரு, நாள் இந்த காலகட்டத்தில் சரியில்லை, கோள்களும் சரியில்லை, அதனால் கவனம் வேணும் அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே அருணகிரிநாதர் பாடியிருக்கார், நாளன் செய்யும் கோலன் செய்யும். யாருக்கு? முருகப்பரம பெருமானுடைய திருவடி முன்னே நிற்கும் பொழுது இந்த நாளும் கோலும் ஒன்றும் செய்யாதுங்கிறார். அப்போ அதேமாரி இங்கே ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் பாடுறார், அது கோளறு பதிகமாக பாடுறார். வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்ட்டு பதிகள் ஒரு 10 பாடல் பாடினார். பாடிட்டு மதுரைக்கு கிளம்புகிறார். இதில் அது போகும் வழியில் அம்பாளுடைய கருணையினால் திருமந்திர நூலை கண்டெடுக்கிறார். அம்பாளுடைய இந்த இடத்தில் புதைந்திருக்கிற என்று அந்த திருமந்திர நூலை எடுத்து கொடுக்கிறார். ஏன்னா அந்த திருமந்திர நூலை அவர் தான் ஞானசம்பந்தர் பெருமானை தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னொன்று அந்த திருமந்திரத்தை அவர் படைத்திருக்காக தான் அதுக்கப்புறம் உள்ள பாடல்கள்லாம் கொஞ்சம் திருமந்திர சாயிலும் இதில் வந்திருக்கிறது. அதுக்கு
அந்த மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் அந்த பாடலே. ஏன்னா திருமந்திரத்திலும் அந்த பாடல் உண்டு. மந்திரமாவதும் மாமருந்தாவதும் சுந்தரமாவதும் தூய் மருந்தாவதும் எந்தை பிரான் இணையடி தானே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும். அதேமாரி இவரும் அந்த திருமந்திர விஷயங்களை கொஞ்சம் எடுத்து கையாண்டிருக்கார். இங்கே மதுரைக்கு வாரார். முக்கியமாக அங்கேயே ஆண்ட கூன் பாண்டியன், அவன் சமண சமயத்தை சார்ந்து இருக்கிறான். அந்த சமண சமயத்தை சார்ந்ததனால் அங்கே சிவ ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டுள்ளன. அது இல்லாமல் சிவனை நினைக்கக்கூடாது, திருநூறு பூசக்கூடாது என்று கட்டுப்பாடுகள் விதித்துள்ளான். ஆனால் அவனுடைய மனைவி மங்கையர்க்கரசி மிகுந்த சிவபக்தி உள்ளவர். இங்கே ஞானசம்பந்தர் வந்திருக்கிறான் அறிந்து அவரை அழைத்து வர சொல்கிறார். ஆனால் சிறு வயதாக இருக்கிறதுனால அரசிக்கு கொஞ்சம் பயம், இவங்க எதனாச்சும் அவரை என்ன பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. அவரை ஊருக்கு வெளியே ஒரு ஓலை குடிசையில் தங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் போய் இவர் பார்க்கலான்னு இருக்கிறாங்க. இது அந்த சமணர்களுக்கு தெரிஞ்சு கூன் பாண்டியனிடம், அந்த சிறு பையன் இங்கே வரக்கூடாது, வந்தால் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன பண்ணலாங்கும் போது அவனை அங்கேயே அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூன் பாண்டியனிடம் அனுமதி வாங்கி அந்த ஓலைக்குடிசி நெருப்பு பற்ற வைக்கிறார்கள். அந்த நெருப்பு கனல் ஏற 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 அங்கே ஞானசம்பந்தரிடம் கூட இருந்த சீடர்கள் பதப்பதித்து வெளியே ஓடி ஞானசம்பந்தரையும் வெளியே வர வைக்கிறார்கள். அப்போ அவர் ஒரு பாடலை பாடுகிறார். இந்த ஆனல் பைய பைய கூன் பாண்டியனை அணுகவும் அப்படின்னு சொல்லி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அணுகும் அப்படின்னு சொல்கிறார். இந்த நெருப்பினுடைய கனல் அந்த பாண்டியனை அணுகும் பொழுது உடம்பெல்லாம் சூடாகுது, வயிறெல்லாம் வலி, அவ்வளோ வலி வருகிறது, ஒன்றும் பண்ண முடியல. உடனே அங்கே உள்ள சமணர்களை வைத்து என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, ஒன்றும் ஆகலை. அப்போ தான் மங்கையர்க்கரசி ஞானசம்பந்தரை வரவழைக்கிறார். வரவழைத்து அவர் மூலம் அங்கே நீக்க சொல்கிறார். அப்போ அதை விடாமல் சமணர்கள் தர்க்கம் செய்கிறார்கள். நாங்கள் இவ்வளோ தூரம் செய்து விட்டோம், இப்போ இவர் எதனா செஞ்சதுக்கப்புறம் உடனே சரியாயிடுச்சுன்னா இவர் செஞ்சதாக இருக்கும் அப்படின்னு ஒரு தர்க்கம் எழுகிறது. அப்போ சமணர்களை ஒரு பிரிக்கிறார்கள். மன்னனின் ஒரு பாதி அவர்கள் சரி செய்யவும், மறுபாதி ஞானசம்பந்தர் சரி செய்யவும் அங்கே முடிவாகிறது. அப்போ இவர்கள் ஒரு பகுதி எடுத்து அவங்களுக்கான இதெல்லாம் ஜெபிக்கும் பொழுது மேலும் மேலும் அதாவது அதிகமாகிறது துன்பம். அப்போ நம்முடைய ஞானசம்பந்தர் பாடலை பாடுகிறார். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை வங்கன் திருவாளா ஆளவாயன் திருநீரே அப்படின்னு பாடுறார். இவர் பாட பாட இவருக்கான அந்த பகுதி ஃபுல்லும் அந்த குற்றம் நீங்கிறது, துன்பம் நீங்கிறது. அதுக்கப்புறம் முழுதுமே நீங்கள் சொல்லி அவரை வேண்ட சொல்லி முழுதுமே அவர் நீங்க வைக்கிறார். அப்படி பண்ணு கூட அவங்களுக்கு ஏற்றுக்கலை சமணர்கள். இந்த அனல்வாதத்தில் நீ ஜெயித்தாலும் புனல்வாதம் அதை நீ அதையும் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு திருயோடகம் அப்படிங்கிற பகுதியில்
அந்த ஆற்று தண்ணியில் இவர் ஒரு பாடல் எழுதி போடணும். அது தண்ணீருக்கு எதிர்த்து வரணும். அவங்க எழுதி போடுறாங்க சமணர்கள், அதை ஆற்றோடு அடிச்சுட்டு போகுது. ஞானசம்பந்தர் ஒரு பாடல் எழுதி வைக்கிறார். என்ன பாடல்? வாழ்க அந்தணர் வானவ ராணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே, சூழ்க வையகம் முந்துயிர் தீர்கவே அப்படிங்கிறார். இங்கே வீழ்க தன் புனல், இந்த புனல் வீழ்ந்து இந்த சுவடி எதிர்த்து செல்லணும். அடுத்தது வேந்தனும் ஓங்குங்கிறார். அவன் கூன் பாண்டியன். அந்த ஓங்குக அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறான். அப்போ தான் அந்த பேர் அவருக்கு வருகிற, நின்ற சீர் நெடுமாற என்ற பேர். கூன் பாண்டியன் நிமிர்த்தப்பட்டது யாரால்? ஞானசம்பந்தரால். அதற்கப்புறம் அந்த நின்ற சீர் நெடுமாறன் கேட்குறார், செய்வதுக்கு மாறுறார். இந்த சமணர்களை என்ன செய்வது என்று கேட்கிறார். இறைவனுடைய ஆணைப்படி அவ்வளோ பேரையும் கழுவேற்ற சொல்கிறார். இங்கே எல்லாம் ஆன்மாதான் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, ஒரு தவறு அந்த ஆன்மாவால் வலுவாக இந்த உலகத்தில் தப்பாக செய்யும் பொழுது இறைவன் இதுமாரி ஒரு அடியாரை கொண்டு அதை முடிவாக்குகிறார். அந்த காலகட்டத்தில் ஞானசம்பந்தனுடைய அவதாரத்துக்கான ஒரு பணி அங்கே நடக்கிறது. அனைவரையும் கழுவேற்றி கொள்கிறார்கள். அப்போ முழுமையாக அங்கே சைவம் தலைக்கிறது. அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சிவசலம் சென்றுட்டு திருப்பி மயிலாப்பூருக்கு வரார். அங்கே ஒரு அந்தணர் வருந்தி அவரை கூப்பிட்றாங்க. அங்கே போகும்பொழுது ஒரு குடத்தில் மூடியிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அதில் உள்ள அஸ்தி இருக்கிறது. பூம்பாவை என்னுடைய பெண். அந்த பெண் 12 வயதில் 4 வயதில் பாம்பு கடித்து இறந்துட்டாள். அவள் உங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இருந்ததால் நாங்கள் அந்த அஸ்தியோடு வச்சிருக்கிறோம். அப்படிங்கும்போது அவளை உயிர்ப்பித்து கொடுக்குறார். அப்போ பாடின பாடல் தான், மட்டியிட்ட புன்னை அங்கானல் மடமயிலை கட்டிட்ட கொண்டான் கபாலிச்சேரம் அமர்ந்தான், ஒட்டியிட்ட பண்பின் உரித்திர பல்கணத்தாருக்கு கட்டிற்று காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு பதிகள் ஒரு 10 பாடல் பாடுறாரு. அப்போ அஸ்தியாக இருந்த சாம்பல் எந்த வயதில் இறந்தாலும் அந்த பாடும்பொழுது என்ன வயதோ அந்த வயதுக்குரிய பெண்ணாக உயிர்ப்பித்து வருகிறாள். அப்போ அவங்களே நீங்களே திருமணம் செய்து கொள்ளும்போது, இது இறைவன் கருணையால் என் மூலம் எழுப்பிக்கப்பட்டதால் எனக்கு அவள் மகள் போன்றவள், அதனால் நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று மறுத்துவிடுகிறார். அதற்பின் சீர்காழி திரும்புகிறார். சீர்காழி திரும்பினவுடன் அவருடைய தாய் தந்தைகள் அவரை வற்புறுத்தி திருமணம் செய்ய வேண்டும் கூறுகிறார்கள். அப்பொழுது அவர் இதுவும் இறைவனுடைய சம்மதம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். அந்த காலத்தில் நல்லூர் பெருமணம் என்று அழைக்கப்படுகிறது. இன்று ஆச்சால்புரம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே நல்லூர் பெருமணத்தில் மணப்பெண் சொக்கியார் அவருடன் திருமணம் நடத்தப்படுகிறது. இங்கே திருமணம் ஏன் நடத்தப்படுகிறது என்று ஞானசம்பந்தருக்கு மட்டுமே அறிந்த உண்மை. சாதாரணமாக இறைநிலையிலே கடந்து ஒரு நிலையில் இறைவனுடன் கலக்கும் பொழுது இந்த ஆத்மா பரமாத்மாவுடன் கலப்பதே திருமணம். அதேபோல் இங்கே இவருக்கான திருமணம் 16 வயதில் நடக்கிறது. கரெக்டால் வைகாசி மூலம் அன்று அங்கே திருமணம் நடக்கிறது. அப்போது இறைவனை பார்த்து அவர் கேட்கிறார், என் நிலை என்ன?
உன் பதில் என்ன அப்படின்னு கேட்குறார். அப்போ ஜோதியாக தோன்றுகிறார் இறைவன். அந்த ஜோதியில் அனைவரையும் கலக்க சொல்கிறார். அப்போது பாடிய பாடல்கள்: காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நெந்நெறி உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு பதியங்கள் பாடுறாரு. அந்த திருமணத்தில் ஞானசம்பந்தர், அவருடைய மனைவி சுக்கியார், இவருடைய தாய் தந்தைகள், அங்கு வந்துள்ள அனைவரும் இறைவனுடன் கலக்கிறார்கள். சரியாக அது வைகாசி மூலம். அப்போ ஞானசம்பந்தருடைய குரு பூஜையை வைகாசி மூலம் அன்று கொண்டாடப்படுகிறது. நமச்சிவாய. ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் ஞானசம்பந்தர் தேவாய நம.